ஆண்டவர் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாரோன் விசுவாச ஊழியங்களின் சார்பிலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கடந்த 6 மாதங்களும் தேவனாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து நமக்கு நல்ல சுகபல ஜீவன் ஆரோக்கியம் தந்து இந்த 7வது மாதத்தை தேவனாய் கர்த்தர் காண செய்திருக்கிறார். எனவே தேவனாய கர்த்தருடைய நாமத்தை நம்ம துதிப்போம், மகிமைப்படுத்துவோம், ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி காட்டுவோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகள் நினைத்து, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்கள் நினைத்து அவருடைய நாமத்தை நம்ம துதித்து நம்ம மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமத்தை நம்ம துதித்து மேன்மை பாராட்டுவோம். நம் மூலியமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னதாகவே நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை பெயரைச் சொல்லி அழைத்தவர், அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே இதுவரையிலும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்தவர், இனிமேலும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறபடினாலே அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி காட்டுவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து தாங்கின தேவனே, நான் உம்மை மறவேன், நான் உம்மை மறவேன் என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவானே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடினாலே ஆண்டவரை பாடி உயர்த்தி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். வெள்ளம் போல சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவாவியானவர் எனக்காய் கொடியேற்றுவார். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவர். வெள்ளம் போல சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவார். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர்.
என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். சங்கீதக்காரன் தாவீது 23வது சங்கீதத்தில் சொல்கிறார், என் பகையினருக்கு எதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி கர்த்தர் நம்முடைய பகையினர் முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா, நமக்கு வெற்றியை தருகிறார். பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பகையினருக்கு எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். பகையினருக்கு எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றேன். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவானே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவானே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல என்னை காக்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹல்லேலூயா. நம்மை விசாரிக்கக்கூடிய ஒரு தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. எனவே இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இதுவரையிலும் எங்களை காத்து நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர் இனிமேலும் ஆண்டவரே காத்து நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறபடினாலே உம்முடைய கிருபையின் கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் நம்ம துதித்தோம், ஆராதித்தோம், மகிமைப்படுத்தினோம். எல்லா சூழ்நிலையிலும் இந்த நேரத்தில் நம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாக நம்முடைய கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கப்படுகிறதான வாக்கு தத்தம் ஏசாயாவின் புஸ்தகம்
46ஆம் அதிகாரம் 4வது வசனம். எஸ்ஐயா 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். செப்போம். கர்த்தாவே, இந்த நல்ல வசனத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தையோடு ஆவியான் நீங்கள் பேசுங்கப்பா. பேசுவது நீங்கள் அல்ல, ஆவியானவரே உங்களிருந்து பேசுவேன் என்று சொன்னீரப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி ராஜா ஆவியான் நீங்கள் பேசும்படியாக தேவ ஞானத்தையும் பலனையும் தரும்படியாக செபிக்கிறோம், தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் எஸ்ஐயா 46:4வது வசனம். உங்களை முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் உங்களை நான் தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவிப்பேன்னு சொல்லி அழகாக வசனம் சொல்லப்பட்டிருக்குது. கடந்த 6 மாத கால அளவும் தேவனாய் கர்த்தர் நம்முடைய சுகன் ஜீவன் பலனை தந்தார். தாயின் வயிற்றின் உருவான முதல், தாயின் வயிற்றின் தோன்றின நாள் முதல், கற்பர் தரித்த நாட்கள் முதல் இந்த நாள் வரைக்கும் நம்மளை அழகாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதற்காக நாம் தேவன் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஏனென்றால் கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையில் போதுமானவருமாய் இருந்து ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு போவதை போல இவ்விட வரைகிற வரைக்கும் சுமந்து கொண்டு வந்து உங்கள் கண்கள் கண்டதே என்று சொல்லும்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷந்தோறும் அவருடைய வலது கரத்தை பிடித்து நம்மளை ஏந்தி சுமந்து தாங்கி தப்பு வைத்து பாதுகாக்க வல்லவராய். எவ்வளோ பலவீனங்க, சோர்வுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றுக்கும் மத்தியில் அவருடைய கிருபை ஒன்று மாத்திரம் நம்மளை தேற்றி தாங்கினபடினாலே அவருக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இதுக்கு ஒரு 3 உதாரணங்கள் நாம் பார்த்து நாம் ஜெபத்திலே கடந்து செல்வோம். முதலாவது பார்த்தோம் என்ன, யாத்திரையாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனம். யாத்திரையாகமம் 19:4வது வசனம். நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்கள் கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னடையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்குது. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தின் அடிமை தனத்திலிருந்து வெளியே கடந்து வரும்போதே பல சூழ்நிலையில் அவங்களுக்கு கடந்து வந்தாங்க, மாறுபட்ட சூழ்நிலை கடந்து வந்தாங்க. தண்ணீர் பிரச்சனை, எல்லா சூழ்நிலையும் கடந்து வந்த போதிலும் கூட கர்த்தர் தாமே அவங்கள ஒவ்வொரு சூழ்நிலை மாற்ற காரணங்களும் அழகாக அவர்கள் வழிநடத்தி கொண்டு வந்தார். அது சொல்கிறாரு, அந்த கழுகு என்ன பண்ணுமா, அந்த செட்டின் ஒரு மறைவில் வைத்து தம்முடைய குஞ்சுகளை பாதுகாப்பது மட்டுமல்ல, ஒரு பறவை கடையிலும் ஒரு கையிலும் விட்டுறாது. ஏன்னா அந்த கழுகுகளுடைய சட்டையை பக்கம் நீண்டமாந்தாய் காணப்படுகிறோம். அதிலிருந்து என்ன பண்ணுமா, கூர்ந்து அதோடைய பார்வையை கூர்ந்து கவனிக்கிறதா இருக்கிறபடினாலே துரிதமாய் ஓடி வந்து தன் குஞ்சுகளை பாதுகாக்கும் என்று சொல்லி அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷந்தோறும் கர்த்தர் தாமே நம்மளை கவனித்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் எல்லாரும் மேல் நோக்கமாக இருக்குது, நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அப்படி கண்கள் எப்போது கவனித்து கொண்டிருக்குதுன்னு சொல்லும்படியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷந்தோறும் நம்மளை கவனித்து ஒவ்வொரு நாளும் நம்மளை ஏந்தி சுமந்து தாங்கி தப்பு வைக்க வல்லவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். அதுக்காக நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு கழுகு எப்படி தன் குஞ்சுகளை பாதுகாத்து வழிநடத்தி வந்ததோ அதே போல் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை எவ்வளவாக அழகாக பாதுகாக்கிறார் என்று பார்க்கின்றார். தகப்பனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை பார்த்தோம்னா அந்த இடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. சங்கீதம் 91 4வது வசனம். அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும் என்று சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, ஒரு தகப்பன் கர்த்தர் தம்பி சொல்கிறாரு, என்னுடைய சிறகுகளாலே உன்னை நான் மூடி மறைத்து பாதுகாக்கிறேன். ரூத்தோடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை சொல்கிறார். ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லப்படுகிறது. அவருடைய சட்டைக்கெல்லாம் அடைக்கலமாக வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாகி இருப்பதாக என்று சொல்லி அழகாக வசனம் சொல்லப்படுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ என்னுடைய சட்டைக்கெல்லாம் நீ அடைக்கலமாக வந்துட்ட அப்படின்னாக்கா உனக்கு நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான பலன், உனக்கு எல்லாவற்றிலையும் நான் கேடகமாக இருந்து நான் உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லி வசனம் சொன்னது மட்டுமல்ல, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில்,
ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விட வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததே உங்கள் கண்கள் கண்டதே என்று சொல்லி ஒரு மனிதன் தன் பிள்ளைகள் எப்படி சுமந்து கொண்டு போவது போல கர்த்தர் சொல்றாங்க, இந்த நாள் வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் உங்களை சுமந்து கொண்டு வந்ததே உங்கள் கண்கள் கண்டதே என்று சொல்லப்படுகிறது. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுவதற்காக ஒரு மலையின் மேலே ஏறினார். இரவு நேரத்தில் இரவு முழுவதும் ஜெபிக்க வேண்டுமென்று அவருக்கு ஏவுதல் கொடுத்தபடினாலே மலையில் ஏறி இரவு முழுவதும் ஜெபித்தார். ஜெபித்து முடித்துவிட்டு காலை நேரத்தில் அந்த இடத்துல இந்த மலையிலிருந்து கீழே திரும்பி இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். அது வந்து கொண்டிருக்க வெளியிலே பார்க்கும்போது திடீரென்று பார்த்தாரு, ஒரு இடம் பள்ளமாக காணப்படுகிறது. கொஞ்சம் தூரம் பார்த்தாக்கா முள்ளுகளால் காணப்படுகிறது. கொஞ்சம் தூரம் பார்த்தால் தண்ணிகளால் நிறைந்து காணப்படுகிறது. அப்போ அந்த இடத்துலலாம் பார்க்கும்போது தடுமாறி போக வேண்டிய சூழ்நிலையில் தான் உருவாயிருக்கும். ஆனால் இந்த ஊழியக்காரர் நல்ல முறையில் பிரயாணம் பண்ணி போய் மலையில் ஜெபித்து விட்டு கீழே இறங்கி வர்றார். அப்போ கர்த்தர் கேட்குறாரு, ஆண்டவரே இந்த சூழ்நிலைலாம் இப்படியா இருக்கிறது, நான் எப்படி போய் இரவு நேரத்தில் நான் இந்த இடத்துல நடந்து போய் நான் ஜெபித்து கடந்து வந்தேன்னு சொல்லும்போது கர்த்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை காட்டுறார். என்ன தரிசனம் என்று சொன்னால், இவங்க முதல் ஆண்டவருடைய பாதங்கள் 2 பாதங்கள் கடந்து செல்கிறது, பின்பாக மனிதனுடைய பாதமும் கடந்து செல்கிறது. அவன் அப்படி நடந்து போய்கொண்டே இருக்கிறாங்க. திடீரென்று பார்த்தா 2 பாதம் மட்டும் காணப்படுகிறது. அவருடைய கண்களில் 2 பாதங்கள் காணப்படவில்லை. அப்போ ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டீரே என்று சொல்லி அவன் கதறுகிறான். அப்போ கர்த்தர் பார்க்கும்போது மறுபடியும் அவனோடு பேசி காட்டுறாரு. ஒரு சுமந்து கொண்டு போவது, பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல அவர் தோளின் மேல் அந்த மகனை தூக்கி சுமந்து கொண்டு வந்து அவனை விலக்கி விட்டது பார்த்தான். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நான் இந்த இரவு நேரத்தில் இந்த தண்ணீர்கள், இந்த முள்ளுகள், இந்த போராட்ட பிரச்சனை வரும்போது நான் உன்னை என் தோளின் மேலே சுமந்து கொண்டு நான் போனேன், நீ திரும்பி வாழ்கிற வரைக்கும் நான் உன்னை பார்த்து காத்தேன்னு சொல்கிறேன். அப்படியே நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எவ்வளோ சூழ்நிலை வந்த போதிலும் அவர் அழகாக நம்ம சுமந்து கொண்டு வந்ததே அவர் நமக்கு தெரிவிக்கிறார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல் நீங்கள் இவ்விடம் வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உந்தவனாகிய கர்த்தருடைய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததே உங்கள் கண்கள் கண்டதே என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படியாய் நம்ம சுமந்து கொண்டு போகிறோமோ அப்படியாய் தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷந்தோறும் நம்மளை சுமந்து கொண்டு வருகிறதே நம்ம கண்கள் கண்டது. அதை நம்ம உணர்கிறோம், நாம் பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் நாம் நன்றி சொல்ல கடைப்பட்டவளாய் காணப்படுகின்றோம். 3வது ஒரு காரியத்தை பார்த்தோம்னா, ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்கிறாரு, மேய்ப்பனைப் போல தம் மடியே தமது மந்தையை மேய்ப்பான், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் என்று சொல்கிறார். ஒரு மேய்ப்பன் என்ன செய்வான் என்று பார்க்கும்போது தன்னுடைய ஆடுகளை பக்குவமாக வைணத்துக்கு சொல்வான். கூலிக்காக வேலை செய்கிறான். ஓநாய்கள் மற்ற காட்டுமிருகங்கள் வந்த உடனே அவன் மாடுகளை விட்டு கடந்து ஓடி போய்க்கிறான் அவன் பாதுகாப்பிற்காக. ஆனால் சொந்த மேய்ப்பன், தன்னுடைய சொந்த ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பன் என்ன செய்வான்னு சொன்னாக்கா அவனை அழகாக பாதுகாக்கிறது. எப்படி பாருங்க, அவர் சொல்கிறாரு, ஆட்டுக்கிட்ட புயத்தினாலே சேர்த்து தம் மடியிலே சுமந்து கறவல் ஆடுகளை மெதுவாய் வைணத்து கொண்டு வருகிறார் என்று சொல்லப்படுது. இந்த பார்க்கும்போது சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறான், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து தம்முடைய சட்டை மறைவிலே வைத்து பாதுகாக்கிறது தான் தேவனாய் கர்த்தர். பார்க்கும்போது அவருடைய மேய்ப்பர் எவ்வளோ அழகாக பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி நம் தாமத்தியமிட்டு என் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பல்லாப்புக்கு பயப்படேன், தேவரி என்னோடு கூட முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும். மேய்ப்பன் பாருங்க பின்னாலே செல்ல மாட்டான், மேய்ப்பன் முன்னாலே கடந்து செல்வான். அவன் மேய்ப்பன் கூப்பிட்டு கொண்டே போகும்போது அந்த ஆடுகள் என்ன செய்யணும், அவன் சத்தத்தை கேட்டு அவனுக்கு பின்பாக கடந்து போகும்.
அவன் பின்னால் ஓடும்போது அவன் சரியான வழியில் அந்த ஆடுகளை வழிநடத்தி கொண்டு போவான். அவனுக்கு பிரச்சனை போராட்டங்கள் வந்து விடும் சொல்லி அந்த கோலினாலும் தடினாலும் பாதுகாப்பான். மெய்ப்போட கையில் ஒரு கோல் இருக்கும். அந்த கோல் எல்னால அவன் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, மரங்களில் இருக்கிறதான கிளைகள் புல்கள் அதெல்லாம் வெட்டியும் அதை ஒடித்து அந்த ஆடுகளுக்கு போடுவான். அடுத்தபடியாக பார்க்கும்போது அந்த கோல் என்ன பண்ணுவான், அவனை சரியான முறையில் அவனை தட்டி வழிஞ்சான். மிருகங்கள் காட்டு மிருகம் வரும்போது அதனால் அதை அடித்து தன் ஆடுகளை பாதுகாத்து கொள்வான். அந்த கரவலான ஆடுகளை என்ன பண்ணுவான், அழகாக அவன் சுமந்து கொண்டு அவன் பக்குவமாக வழிநடத்துவான். அமர்ந்த தண்ணிகள் அடையிலே நீர்வீழ்ச்சியான இடத்துல கொண்டு போய் ஆடுகளை தண்ணி குடிக்க விட மாட்டான். அமர்ந்ததான தண்ணீர் அண்டையில் அந்த ஆடுகளை கொண்டு போய் விட்டு அதை தண்ணீர் குடிக்க செய்வான். இப்படி தான் ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை வளர்த்து கொண்டு செல்வான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாய் கர்த்தர் தாமே நமக்கு மெய்ப்பனாக இருக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷந்தோறும் அந்த ஆடுகளை எப்படி வழிநடத்தி வருகிறதோ அப்படியாய் நம்மளை அழகாக வழிநடத்தி கொண்டு வருவார். ஒவ்வொரு நாள் பார்க்கும்போது அழகாக நம்மளை வழிநடத்தி வந்து மட்டுமல்ல, நம்ம தோளின் சுமந்து கொண்டு போவார். ஒரு மெய்ப்பனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. ஆனால் அது ஒன்று காணாமற் போய்விட்டது. ஆனால் அவன் என்ன பண்ணான், 99 ஆடுகளையும் பத்திரமாக விட்டு அந்த ஒரு ஆட்டை தேடுவதற்காக சுற்றி அலைகிறான், ஓடுறான், பார்க்குறான். அந்த ஆடு கிடைத்த உடனே அதை தோளின் மேலே சுமந்து கொண்டு கடந்து வருகிறான். அந்த ஒரு ஆட்டிற்காக அவன் மிகுந்த சந்தோஷப்படலாம். மற்ற வீடுகள், அயல் வீட்டுக்காரர் மற்றவங்களை எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்து அவளுக்கு காணாமல் போயிடுச்சு இந்த ஆடு, நான் திரும்ப கண்டுபிடிச்சேன்னு சொல்லி சொந்த மெய்ப்பன் தான் இப்பேற்பட்ட காரியங்களை செய்ய முடியும். கூலிக்காக வேலை செய்து விட்டு கூலி வாங்கிட்டு ஓடி போயிடுவான். ஆனால் நமது மெய்ப்பன் ஆகிய கர்த்தர் தாமே நம்மளை ஒவ்வொரு நாளும் அழகாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதற்காக நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். இப்படியாக ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகிற தேவனுக்கு முன்பாக நாம் நன்றி செலுத்தி நம்ம துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளை ஏறெடுப்போம். கர்த்தர் தாமே ஒரு கழுகை சுமந்து கொண்டு வந்த போல நம்மளை காத்து வர்றது தகப்பனாய் போல நம்ம வழிநடத்தி மெய்ப்பனை போல நம்மளை பக்குவமாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிற அப்படின்னாலே இந்த நாட்களில் நம் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக போதுமானவருமாய் இருந்து நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கின்றார். இந்த மாதத்திலே தானே நம்மளை அதிசயமாக நிச்சயமாக நம்மளை வழிநடத்தி வருகிறார். ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவேன் என்று மாற்றின்படியாக நம்மை அழகாக வழிநடத்தி இந்த மாதம் ஆசீர்வாதம் மாற்றி தரும்படியாக நம் தேவசன் தான் ஜெபிப்போம். வசனத்தை வார்த்தையும் கேட்பதோடு மட்டுமல்ல, அதன்படி நடக்கும்படியாக நாம் காத்திருப்போம். கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமாப்பா. இந்த வேலையிலும் கூட அப்பா வேதவசங்களை தியானித்தோம்ப்பா. இது எங்களுக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, அநேருக்கு சாட்சியாக நிற்கும்படியாக இந்த மாதத்திலே நீங்கள் ஆசீர்வாதத்தை தரும்படியாக பாரத்தோடு செபிக்கிறோம்ப்பா. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். மீதியான வேளையில் எங்களோடு கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.